திரைத்துறையில் நான் எந்த ஆதரவும் இல்லாமல் தனிப்பட்ட உழைப்பால் வளர்ந்து வந்துள்ளேன் என்பதையும் நயன்தாரா தெரிவித்திருக்கிறார். ஒரு படத்தின் தயாரிப்பாளர் என்பதாலேயே அனைத்தையும் கட்டுப்படுத்தும் பேரரசாகி விடுவீர்களா என தனுஷுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இசை வெளியீட்டு விழாவில் நீங்கள் பேசுவதற்கும் உங்கள் செயல்பாட்டிற்கும் சிறிதும் தொடர்பில்லை என்றும் விமர்சித்திருக்கிறார். அன்பை பரவலாக்குங்கள் என்பதை வார்த்தையில் இல்லாமல் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் என்று தனுஷுக்கு நயன்தாரா அறிவுறுத்தியும் இருக்கிறார். நானும் ரவுடிதான் படத்தை தனுஷ் தயாரித்திருந்த நிலையில் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடலை நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணத்தில் பயன்படுத்துவதற்கு தயாரிப்பாளராக தனுஷ் தரப்பிலிருந்து 10 கோடி ரூபாய் கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பாடல் இல்லாமலேயே இந்த ஆவணப்படம் வெளியாகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களோடு எமது செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, எந்த பாடலை இந்த படத்திலிருந்து பயன்படுத்துவதற்கு நயன்தாரா தரப்பிலிருந்து அனுமதி கோரியிருந்தாங்க? ஏன் தயாரிப்பாளரான தனுஷ் அதற்கு அனுமதி மறுத்திருந்தார்? என்ன பிரச்சனை? என்ன இதனுடைய விளக்கம் என்ன? நிச்சயமாக நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடி காதல் வயப்பட்டு அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டனர். நிலையில் அதில் இடம்பெற்ற பாடலை தன்னுடைய அந்த நயன்தாரா பியாண்ட் த ஸ்பியர் டேலி என்ற திருமண படத்தில், அதாவது நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கக்கூடிய அந்த திருமண டாக்குமெண்ட்ரி படத்தில் பயன்படுத்துவதற்காக அனுமதி கேட்டிருந்த நிலையில் அதனை மறுக்கப்பட்டிருப்பதாக நயன்தாரா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தற்போது 3 பக்க அறிக்கையினை அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதில் பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவே வெளிப்படையான இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உங்கள் தந்தை திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் உறுதுணையோடு சிறந்த இயக்குனரான உங்கள் அண்ணன் திரு செல்வராகவனின் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்த பிரபல நடிகராக மாறியிருக்கும் நீங்கள் நிச்சயம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா பின்புலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை அடைந்திருக்கிறேன். நேர்மையான எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாகவே அறிவார்கள் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் த ஸ்பியர் டேலி ஆவணப்படத்தை என்னை போலவே ஏராளமான எனது ரசிகர்களும் நலம் விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ரசிகர்களின் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யவே இதில் பணியாற்றி இருக்கும் ஒவ்வொருவரும் பல்வேறு தடைகளையும் மீறி அதனை பணிகளையும் முடித்து தற்போது வெளியீட்டுக்கு தயார் செய்திருக்கிறோம். உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் பணியாற்றக்கூடிய, அதாவது அந்த ஆவணப்படத்தில் பணியாற்றக்கூடிய பலரும் அதில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நாளை மறுநாள் இந்த அவருடைய ஆவணப்படம் வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் அவர் தன்னுடைய ஆவணப்படத்தில் ஒரு பாடல் ஒன்றை அந்த ஆவணப்படத்தில் இடம்பெற அனுமதி கேட்டிருந்த நிலையில் அவர் அந்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தனுஷ் தொடர்பான ஒரு கண்டனத்தை அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறோம். காதல், திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்தில் என் வாழ்வில் மகத்தான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாததன் வழி நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேலி ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக 2 வருடங்களாக காத்திருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் எல்லா போராட்டங்களும் பலனளிக்காத நிலையில் அந்த முடிவையே கைவிட்டு ஆவணப்படத்தில் திருத்தங்கள் செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள் எனவும், ஆனால் அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த அளவிற்கு வருத்தத்தை அனைவருக்கும் புரியும் என குறிப்பிட்டிருக்கிறார். தடையில்லா சான்றிதழ் மறுக்கப்பட்டது வியாபார ரீதியிலாகவோ அல்லது சட்ட ரீதியிலாகவோ இருந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொண்டிருப்பேன் எனவும், முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான உங்களின் இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு எதிராய் லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது எனவும், தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருப்பதும் மிகவும் வினோதமானதாகவும் இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும், மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதை போல் 1% கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
எனது திரைப்பயணத்தின் இனிமையான காட்சிகள் ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அதற்கான அனுமதிக்காக வேறு பல தயாரிப்பாளர்களை அணுகிய போது பேரன்போடு அனுமதித்தார்கள். அப்போதுதான் உங்களில் இருந்து எவ்வளவு மாறுபட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால்தான் காலங்களை கடந்தும் கொண்டாடப்படுவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டப்பூர்வமான உங்களது நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள நாங்களும் தயாராக இருக்கிறோம். நானும் ரவுடிதான் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் பாடல்களுக்கும் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கான காப்பிரைட்ஸ் காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் விலக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். நானும் ரவுடிதான் வெளியாகி 10 ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடியை அணிந்து கொண்டு உங்களால் வலம் வர முடியும். ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிரான உங்களது கொடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் ஆறாது எனவும் அந்த படத்தின் வெற்றி உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன் எனவும் பின்னர் சினிமா விழாக்களில் பிலிம்பேர் விருதுகளிலும் நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியது விதம் சாதாரண பார்வையாளர்களுக்கும் அதனை நன்றாகவே புரிய வைத்தது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி இவராக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த ஒரு துறையிலும் வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒருவர் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட முடியாது எனவும் அநாகரிகமான அந்த செயல்களை செய்வது உங்களை போன்ற பிரபலமான நடிகரே ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் கடந்த காலத்தில் உங்களோடு பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோபமும் இல்லாமல் வாயிலாக வேண்டிக் கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உலகம் எல்லோருக்குமானது. கடின உழைப்பால், கடவுளின் ஆசீர்வாதத்தால், மக்களின் பேரன்பால் சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாத ஒருவரும் இங்கு வெற்றி பெறுவதும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதும் பாதிக்காது. அடுத்த இசை வெளியீட்டு விழாவில் இது எதுவுமே நடக்கவில்லை என மறுத்து கற்பனையாக சில கதைகளை புனைந்து அதனையே உண்மையாய் போல் நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதனை கடவுள் பார்த்துக் கொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.